சத்தியம் பண்ணி சொல்றேங்க. இன்னைக்கு வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தலைவர் எப்பவும் ஒரு கட்சி பத்தி பேசுறவருக்கு அவருக்கு ஆதரவா ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல. நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாவே பேசியிருக்காருன்னா பாருங்களேன். நீங்க தமிழ்நிலையே பார்த்திருப்பீங்க. அது என்ன பேசினாரு அப்படிங்கிற விஷயத்த கூடவே இன்னொரு விஷயம் வந்து உல்டாவா நடக்கல. ஆனா அது என்னவா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் கமெண்ட்ஸ்ல சொல்லணும். யாரு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுவும் யாரை பார்த்து? நம்மளுடைய டெபுட்டி சிஎம், நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்குது. அவர் என்னென்ன சொன்னாரு, கூடவே நீங்க கண்டிப்பா அந்த ஒரு சின்ன ஹிஸ்டரி அதிகபட்சம் நான் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 செகண்டுக்குள்ளேயே அந்த வந்து ஹிஸ்டரி முடிச்சிடறேன். யாரு? நம்ம பொன்னியின் செல்வன், அருள்மொழிவர்மன் இவங்கெல்லாம் உள்ள வராங்கன்னா பாத்தீங்களா, அவங்களோட சன்னு யாரெல்லாம் உள்ள வராங்க பாருங்க. அவங்களெல்லாம் சேர்த்து நான் ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்லிடுறேன். சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து நம்மளோட முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொன்னாங்கல்ல, அது எப்படி கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படின்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். உங்க கையில தான் ஒப்படைக்க போறேன் அந்த 2வது விஷயத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி அவர் சொன்னது பத்தி. ஓகேவா? சோ இத பத்தி டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது ஒண்ணுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம இந்த அரசியல் சார்ந்த நிகழ்வும் சமூக அவலங்களையும் நாம உங்களோட போன்ல நோட்டிபிகேஷனா வரும் அப்படிங்கிறதுக்காக கிளிக் பட்டன. சரி, அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ண சொல்றோம். மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நீங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கால்வாசி பேர் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாக்குறீங்க. அந்த லைக்கும் ஷேர் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம். ஓகே, என்னடா மொத விஷயம், நீ ஒண்ணு வந்து பொடி வச்சு பேசுறிய, அதுவும் சத்திய வேற பண்ணிவிட்டியாப்பா, அப்படி என்ன பண்ண ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கு நீ கண்டென்ட் சொல்ல போற அப்படின்னா, கண்டென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது உண்மையிலுமே நடந்த நிகழ்வுகள். அதாவது வள்ளுவர் கோட்டத்துல வந்து நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது பாத்தீங்களா, நம்ம இப்ப ஆண்டுகிட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஒரு மேடையில பேசிட்டு இருக்காரு. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவு திருவிழா அப்படிங்கிற ஒரு வந்து ப்ரோக்ராம், அந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது வந்து நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையுமே கலந்துக்கிட்டாங்க, நிறைய பேர் பேசினாங்க. அதுல குறிப்பா துரைமுருகன் அவர்கள் வந்து பேசுனது ஒரு பேசுபொருளா இருக்குது. கூடவே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வேற கொடுத்திருக்காங்க. அந்த வேண்டுகோள் என்னன்னு கடைசியில பார்ப்போம். அதுக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள் பேசுனதுக்கு முன்னாடி அவர் பேசினார் என்னன்னா, இவர் வந்து ராஜேந்திர சோழன் அப்படின்ட்டாரு. யாரோ உதயநிதி அவர்களை பார்த்து ராஜேந்திர சோழன், ஸ்டாலின் ஐயா அவர்களை பார்த்து வந்து ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, இது அப்படியே வச்சிருங்க. ஒரே நிமிஷம், ஒரு சின்ன ஹிஸ்டரி, அது அதிகபட்சம் ஒரு 30-40 செகண்ட்ல முடிச்சிடறேன். இப்போ ராஜராஜ சோழன் பத்தி அவர் சொல்லிட்டாரு, இந்த பக்கம் வந்து ராஜேந்திர சோழன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாருல. ஃபர்ஸ்ட் இவங்க யாரு? நீங்க பார்த்திருப்பீங்க பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு, அது தஞ்சை மாவட்டத்தை பத்தி, அதை பத்தி தான் ஃபுல்லாவே வந்துச்சு. கரெக்டுங்களா? இப்போ அந்த தஞ்சை மாவட்டத்துல வந்தவங்க தான் இவங்க 2 பேருமே. இவங்க 2 பேரும் என்னடா ராஜேந்திர சோழன் யாரு, ராஜராஜ சோழன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். தெளிவா இருக்கிறீங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளோட சீமான் தம்பிகள் இருக்கீங்க, கூடவே வந்து நம்மளுடைய தளபதி தொண்டர்கள் இருக்கிறீங்க, எல்லாருமே இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். தெரியாதவங்களுக்காக ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கிறேனே. ஓகே, அங்க பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தை ஆண்ட நம்மளோட மன்னர் தான் அவரு. அவர் வந்து கிட்டத்தட்ட கிபி 984 இருந்து 1014 வரைக்கும் அவர் வந்து தஞ்சை மாவட்டத்தை அங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடற்படை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால இலங்கை வரைக்கும் அவரோட ஆட்சியை வந்து நீடிச்சிருந்தாரு. அங்கெல்லாம் போயிட்டு போரிட்டு அந்த எல்லாம் தன்னுடைய படைக்குள்ள, அதாவது தன்னுடைய ஆட்சிக்குள்ள கட்டமைச்சு கொண்டு வந்திருந்தவர் தான் யாரு? அருள்மொழிவர்மன் அப்படிங்கிற அவர் இயற்பெயர் கொண்ட ராஜராஜ சோழன். இவர் வந்து யாருமே அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அது தஞ்சை மாவட்டத்துல. அந்த பக்கம் தென்னிந்தியாவை ஆண்ட மன்னர் இவரு. பிரகதீஸ்வரருக்கு ஆலயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை கட்டினவரே நம்ம ராஜராஜ சோழன் அவர்கள் தான். சோ இவர் இப்படி இருக்கும்போது இவர் வந்து என்னென்ன ஸ்ட்ராங்குன்னா, அந்த நாட்டு மக்களுக்காகவே பாடுபட்டாரு. அதாவது உதாரணத்துக்கு வரி விதிக்கணுமா, ஏன் இதனால மக்கள் என்ன பாதிப்பாங்க அப்படிங்கிற வரி விதிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுவரு. முக்கியமா ஒரு நாட்டுக்கு தேவையானது நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது. அந்த நீர்ப்பாசனத்தை பக்காவா ஸ்கெட்யூல் பண்ணி எங்கெங்க விவசாய நிலத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மேலாண்மை மாதிரி வச்சு அங்க வந்து துரிதப்படுத்தி விவசாயிகளுக்கு வந்து செழிப்பா இருந்தது. இன்னைக்கு போனாலுமே தஞ்சை மாவட்டம் வந்து செழிப்பான இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், அதாவது விவசாயம் செழிப்பான பகுதி தான் தஞ்சை மாவட்டம். சோ அங்க இது மாதிரி நீர்ப்பாசன வசதி, கடற்படையால் ஸ்ட்ராங்கானவர், போர்படை, மக்களுக்கு வந்து எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிட்ட கட்சி, மக்களுக்கு ஒரு அல்லல்னா துணை நிற்கிற கட்சின்னு சொல்றேன் பாத்தீங்களா, துணை நிற்கிற ஒரு ஆட்சியா தான் கொடுத்தவர் நம்மளோட ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் இயற்பெயர் கொண்ட அவர். இவர் வந்து 984 இருந்து கிபி 984 இருந்து 1014 வரைக்கும் இவர் ஆட்சி பெறும். ரைட். இப்போ இவரோட ஹிஸ்டரி நான் பெருசா இழுக்க வரும்ல, இவர் சிம்பிள் சொல்ல முடியாது. ஐயோ அப்பா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு ஆட்சி கொடுத்திருக்காரு.
அவரோட சன்னு தான், அவரோட மகன் தான் இங்க ராஜேந்திர சோழன். அவரும் வந்து அவருக்கு யாரு ராஜராஜ சோழனுக்கு வந்து கொஞ்சம் கூட சலிச்சவர் கிடையாது. அவரும் ஒரு போர் தந்திரவாதி தான். இவரு வந்து அப்பா வந்து இந்த பக்கம் தெற்க அப்படியே போயிட்டாரு, இலங்கை வரைக்கும் புடிச்சிட்டாரா. ஆனா இவரு வந்து தன்னோட போர் புத்தி கூர்மையால வட இந்தியா வரைக்கும் சென்று அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படி பேர் வந்ததுக்கு காரணமே இவர் அந்த பக்கம் எல்லாமே ஆட்சியை பிடிச்சுதான் போரிட்டு அந்த வட இந்தியா வரைக்குமே போனவர் ராஜேந்திர சோழன். சோ இந்த ராஜேந்திர சோழன் அவர்கள் தான் இந்த அவரோட விட்டுட்டு போன 1014 இருந்து 1044 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வந்து ரூலிங்காவே பண்ணிட்டு இருந்தாரு அந்த மக்கள் கிட்ட. சோ அவரோட புத்தி கூர்மையும் தந்தையை விட புத்தி கூர்மையை வைத்து அங்க இருக்கிற மக்களுக்கும் சரி எதிரி அதாவது எதிர்நாட்டுகளுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தார் அப்படிங்கிறது வந்து இன்றளவும் யாரும் மறுக்க முடியாது. அதனாலதான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனா அவங்க பரம்பரையா அப்படின்னு சொல்ற காரணமே அவர்கள் அந்த காலத்தில் கொடுத்த ஆட்சி முறையும் அவர்களோட புத்தி கூர்மையும் மக்கள் நலன்களை பற்றி சிந்தித்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய கோயிலெல்லாம் கட்டி விட்டு மக்கள் எல்லாம் வளம் பெறட்டும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக. சோ அவர் செஞ்ச தியாகங்கள் நன்மைகள் மக்கள் நலன் சார்ந்ததே இருந்தனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப புரிஞ்சுதுங்களா? எனக்கு ஹிஸ்டரி நிறைய போகும், அதனால ஷார்ட்டா முடிச்சிட்டேன். சோ இது மக்கள் நலன் சார்ந்ததாவே இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து அந்த நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிகழ்வு 75ஆம் ஆண்டு அறிவு திருவிழா அப்படிங்கிற வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுல்ல, அதுல வந்து துரைமுருகன் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜோசியம் தெரியாது எதுவும் தெரியாது, இவர் எப்படி அந்த காலத்து ராஜராஜ சோழன் இருந்தாரோ ராஜராஜ சோழன் அறிவு கூர்மையால அதெல்லாம் சொன்னாரா என்னன்னு தெரியல. ஆனா அவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் ராஜராஜ சோழனை போல ஸ்டாலின் அவர்களும் இந்த பக்கம் வந்து ராஜேந்திர சோழனை போல உதயநிதி அவர்களும் பல மடங்கு கலைஞரை விட ஏன் இன்று ஆட்சி புரியும் நம்மளுடைய மதிப்புக்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்களை விட இன்னும் பன்மடங்கு அறிவு கூர்மையால் தமிழகத்தை முன்னேற்றி கொண்டு செல்வார். அவர் ராஜேந்திர சோழனை போல ஆட்சி நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, பல கட்சிகளும் சரி, முன்னாடி அங்கிருந்த கட்சிகளும் சரி, இல்ல மறைந்த கட்சிகளும் சரி, இல்ல உயிர் பெற்று இருக்கிற கட்சிகளும் சரி, அவங்க கூட கூட்டணி இருக்கிற கட்சிகளும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் அத்தனை பேரும் ஒரு விஷயத்துல ஒரு காலத்துல சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு குடும்ப ஆட்சி. அவங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டாங்களா குடும்ப ஆட்சின்ட்டு? சோ ஓகே, சோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். குடும்ப ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு இவங்க ஒரு கம்பாரிசன் கொடுத்து அவங்களே ஆமாப்பா நாங்க குடும்ப ஆட்சி தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பரவலா மக்களோட கமெண்ட்ஸ்ல அவங்களோட ஃபங்க்ஷனோட வீடியோல போய் பாத்தீங்கன்னா இருக்குது. சோ இதை தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இன்றளவும் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அப்பா மகன் இப்படி எல்லாருமே பேசுறதுக்கு முக்கிய காரணம் என்ன? அவங்களோட மக்கள் சார்ந்த திட்டங்கள் அத்தனையும் அவங்களோட படை வலிமையிலிருந்து அத்தனையும் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் வந்து அவங்களோட புத்தி கூர்மை. அது எல்லாம் இங்க இருக்குதா அப்படிங்கிறது வந்து தமிழக மக்கள் நீங்க தான் சொல்லணும். நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா பரவாயில்ல. புத்தி கூர்மையால் அவங்க தமிழகத்தை நல்வழிப்படுத்துகிறார்கள், தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் செல்லுங்க. இத்தனை இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள், ஒரு பிரச்சனை கூட நடக்கல, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, மணல் கொள்ளை தடுக்கப்பட்டு விட்டுள்ளது, இந்த பக்கம் வந்து காவிரி நதியிலிருந்து நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது, அந்த பக்கம் வந்து மேலிடத்துல அதாவது டெல்லி கவர்மெண்ட் கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குது. சோ அனைத்து அதாவது தமிழகமே ஒரு பெரிய ஒரு வலிமை பொருந்த நாடாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். அதை கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். சோ இது வந்து அந்த நிகழ்வுல நான் பார்த்தது, எனக்கு தோணுனது எல்லாம் உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கணும்னு நினைச்சேன், சேர்த்துட்டேனாப்பா. அடுத்தது நான் ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி நம்மளுடைய மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து எப்ப பாரு பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியை குறை சொல்லிட்டே இருப்பார். ஆமாங்க, நீங்களே பல வீடியோல எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன். ஆனா இவங்களே ஒரு டைம்ல கூட்டணி வச்சாங்க, அதுக்கு ஹிஸ்டரி எல்லாம் வேண்டாம் கொடுங்க. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவங்க சொல்றது வந்து என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையருக்கான ஒரு எதிரான கட்சி, அவங்க சிறுபான்மையர் நலனை பாதுகாப்பதில்லை, அதனால வந்து நாங்க அவங்க கூட கூட்டணி வைக்கிறதும் கிடையாது, இனிமேட்டு எக்காரணத்தை கொண்டு எனக்கு மக்கள் நலனா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தொல் திருமாவளவன் அவர்களே. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலும் பாஜக மது ஒழிப்பை முன்னிறுத்தினால் அதை நாம் முழு மனதோடு வரவேற்கலாம், பாராட்டலாம். டாஸ்மாக் வந்து வீதிக்கு ஒண்ணு இருக்கிற மாதிரி அருகருகிலே இருக்குது. நான் வந்து இது வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். எப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு ஆவரேஜா குடிகாரன் வந்து பிரிக்கலாம்னு வச்சுங்களேன். எனக்காவது வந்து திருவிழா அப்போ, அதாவது ஊர்ல இருந்து வந்தா திருவிழா அப்போ குடிக்கிற குடிகாரன் ஒருத்தன், இன்னொன்னு வந்து ஓகேப்பா குடிகாரன் தான், ஆனா ஒரு ஆஃப் மெண்டல் மாதிரி அவன் ஒருத்தன், இன்னொன்னு வந்து அடிக்ட், பக்கா அடிக்ட், அவனுக்கு என்ன பண்ணாலும் தெரிய மாட்டேன். இது மாதிரி 3 கேஸா பிரிச்சோம்னா, அந்த எப்பயாவது திருவிழாவுக்கு வந்தான் குடிக்கிற ஆள் இருக்கான்ல, அவன் வந்து இப்போ இங்க இருக்கான்,
அவன் வந்து திருவிழா முடியுது, விசேஷம் கோயில்ல சாமி கும்பிட்டு அவன் போயிட்டு இருக்கான், கெடா வெட்டு இதெல்லாம் நடந்துருச்சு. அப்போ அங்க போயிட்டு இருக்கும்போது போற வழியில எங்கேயுமே வந்து டாஸ்மாக் கடையே கிடையாது. அப்போ அவனுக்கு என்ன தோணும், டாஸ்மாக் கடை கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவன் கண்டிப்பா வந்து போறதுக்கு, எங்கப்பா அங்க போறது, சரி வா நம்ம சாப்பிட்டு படுத்துவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா இவன் வந்து எப்பவாவது தான் குடிக்கிறவன். இன்னொரு அரமண்டலும் இருப்பான். அவனுக்கும் இந்த டாஸ்மாக் வந்து ஒரு ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன், போவானா? யோசிச்சு பாருங்க. போவான். ஆனா போறதுக்கு வந்து இங்க இருந்து ஒரு சைக்கிளோ இல்ல ஒரு இடையூறுகள் இடையில இருக்கும்ல, ஒரு சைக்கிள் வேணும், இல்ல பைக் வேணும், இல்ல ஒரு வண்டி வேணும், இல்ல யாராச்சும் வந்து கம்பெனி கொடுக்கணும், சரி வாப்பா குடிக்க போலாம் அப்படின்ட்டு. இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அரமெண்டல் ஆஃப் அடிக்ட் ஆன அந்த மனுஷன் வந்து யோசிப்பான். இருந்தா மட்டும்தான் அங்க போக முடியும். இது 25 கிலோமீட்டர்ல. இது அப்படியாச்சா? 3வது அடிக்ட் என்ன பண்ணுவானா, 3வது வந்து எங்கேயாவது போயே தீருவான் அப்படிங்கிற ஒரு கேஸ். அவன் வந்து 25 கிலோமீட்டர்ல இருந்தாலும் சரி, இங்க இருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு இருந்தாலும் அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் குடிச்சே தீருவான். அதுதான் 3வது கேஸ். அந்த 3வது கேஸ் பத்தி நான் பேச வரல. இந்த ஃபர்ஸ்டையும் செகண்டையும் வந்து நம்ம தடுக்கலாமா? முடியாதா? அதாவது எப்படி தடுக்கலாம்? இந்த 10 கிலோமீட்டருக்கு உள்ள 25 கிலோமீட்டருக்கு இருக்கிற டாஸ்மாக் கடைய அதாவது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1 அப்படின்னு வச்சா, யோசிச்சு பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் ஒன்னே ஒரு டாஸ்மாக் மட்டும் வச்சுக்கிட்டா, இவன் அங்கிருந்து வந்து அவனோட டிஸ்ட்ரிக்ட் ஏறி போய் குடிப்பானா? குடிக்கிறதுக்குள்ள எத்தனை இடையூறு வரும், வேண்டாப்பா போலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் மனசு மாறிக்கிட்டே இருக்குமா இல்லையா? அந்த ஒவ்வொரு மனமாற்றமும் அவனுக்கு குடிக்க வேண்டாம்னு தடை பண்ணுவோம் இல்லையா? சோ இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அவன் வந்து திருவிழா முடிச்சுட்டு போறான். போற வழியிலேயே 3-4 கடை டாஸ்மாக் இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். இப்படி கையை நீட்டுனா பாட்டில் வரும் அப்படின் போது குடிக்க மனம் வருமா வராதா? அதே மாதிரி அந்த 25 கிலோமீட்டர் போறவனுக்கும் ஒரு இந்த ரோட்டை தாண்டோடனே அடுத்த ரோட்டுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவன் போய் குடிப்பானா மாட்டானா? யோசிச்சு பாருங்க. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும். இந்த கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டோம்னாவே நீங்க பூரண மதுவிலக்கு வந்து உடனடியா பண்ண முடியலனாலும் எப்படி டைம் வந்து மாத்துனீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. ஒரு இடத்த வந்து குறைச்சிக்கிட்டே வாங்க. இடத்த குறைக்க அவனோட மனமாற்றம் கண்டிப்பா நடைபெறும். அதைத்தான் திருமாவளவன், விடுதலை சிறுத்தை கட்சியோட திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லல. ஆனா பீகார், குஜராத்தில் எப்படி பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டதோ அது ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. டேய் அப்பா, எப்படா இவர் வந்து இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலுமே அவர் வந்து ஒரு மக்கள் மேல நலன், அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சரி, பொதுமக்கள் அனைவருக்காகவும் பாடுபட்ட தலைவர்கள் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சமீப காலங்களில் அவர் இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்காக செயல்படுகிறாரோ இல்ல அதுக்காக தான் என்னாச்சும் சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அது விடுங்க, அந்த விஷயத்துக்குள்ள போல. அந்த விஷயத்தையும் தாண்டி அவர் வந்து இந்த விஷயத்தை, அதாவது அந்த மாநிலத்தை பீகார், குஜராத் இவங்க எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளும், அதாவது ஆண்டுகிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அதை நாம இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கிரெடிட் போகும் அப்படின்னு தெரியாமையா சொல்லியிருப்பாரு. தெரிஞ்சு சொல்லியிருக்காருன்னா அவர் மக்கள் நலன் சார்ந்துதான் செயல்படுறாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. சோ அவரோட கருத்துக்களையும் எடுத்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் இப்ப இருந்து சட்டத்தை பாஸ் பண்ணா கூட டாஸ்மாக் கடைகளை படிப்படியா குறைச்சி டிஸ்ட்ரிக்ட் 1 அப்படியே வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் 1, 3 டிஸ்ட்ரிக்ட் 1 அப்படின்னு வந்து படிப்படியா குறைச்சி தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு கண்டிப்பா சாத்தியம்தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா சொல்லி இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ இந்த சமூக அவலங்களும் சரி, அரசியல் நிகழ்வும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.